ராகி புல்கா, ராகி ரொட்டி, கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபியை பேஸ் பண்ணி தான் நான் ராகி ரொட்டி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ராகி ரொட்டி செய்கிறதுக்கு. ஈஸியான மெத்தடில் சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்கிறதுன்னு இந்த ரெசிபியில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ராகி சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ராகி மாவு, 3/4 கப்பு தண்ணி, ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு தண்ணி, 1/2 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு போட்டு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், சமையல் எண்ணெய் சேர்த்து 3 தடவை பல்ஸ் மோடில் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லிக்விடோட நம்ம கோதுமை மாவையும் ராகி மாவையும் கலந்து லைட்டாக சேர்ந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு சப்பாத்தி, புல்கா எல்லாம் செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். எனக்கு சப்பாத்தி திரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கேயும் தெறிக்கலை, எங்கேயும் இதாகலை, நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.